Hi friends, welcome to Thanjai Tasty சமையல். இன்னைக்கு நம்ம அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் இப்போது எண்ணெய் சட்டி நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அரிசியை வறுத்துக்கலாம். இது புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணோம். இட்லிக்கு ஊற வைப்போம்ல அந்த அரிசி. இது நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. நல்லா பொன்னிறமாகி இது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பொரி மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி பொரி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது நல்லா சூடாக இருக்குது, இப்போதைக்கு அரைக்க முடியாது. ஸோ ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம். பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 வெல்லம் வச்சுருந்தோம்ல, அதை 1க்கு 2 உடச்சி போட்டுக்கிறோம். 2 வெல்லங்கிறதால 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் கரைகிற வரைக்கும். கரைஞ்சோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாகாகணும்னு அவசியம் இல்லை. இப்போது இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அரிசி, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெள்ளைப்பாகும் அங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஸ்டைனர் யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிடுவோம். அடியில் நிறைய மண் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ மண் இருக்குன்னு நடுவில். இப்போது இதை கிளற ஆரம்பிப்போம். இது கூடவே தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அடுத்ததாக ஏலக்காய், முந்திரி பாதாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதுவும். இந்த முந்திரி பாதாம்லாம் ஆப்ஷனல் தான், இது இல்லாமலும் செய்யலாம். இப்போது நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பொலன்னு புட்டு மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் கொலன்னு சத்து மாவு மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் இதை அரிசி சத்து மாவு அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை இப்படியும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியும் சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.